இப்போதைக்கு ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு வருது. இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவுக்கும் RBI அடுத்த மாதத்தில் ஒரு ரேட் கட் தரதா சில நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன பேங்க்ஸ் எல்லாத்தையும் பெரிய பேங்கோட மெர்ஜ் பண்ணக்கூடிய சில திட்டங்கள் ஏப்ரலில் வரதாகவும் சில நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இதனால இப்போதைக்கு HSN Nifty பாசிட்டிவாக தான் இருக்கு. ஷடாவும் 0.2% பாசிட்டிவாக இருக்கு. ஜப்பான் மாட்டானிக்கு 0.7% பாசிட்டிவாக இருக்கு. பெனமாடான் ஹாங்ஸிங் 0.3% பாசிட்டிவாக இருக்கு. நிஃப்டி 0.1% பாசிட்டிவாக இருக்கு. HSN Nifty பாயிண்ட் மட்டும் கேப் அப் அண்ட் பாசிட்டிவ் ஷேட்னா தெரியுது. MSCI பொறுத்தளவுக்கும் புட் சைட் ஃபுல்லாக பையிங் வச்சிருக்காங்க. கால் சைடில் இன்டர்மீடியட் செல்லிங் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் பாட்டம் லெவல் என்ன 25,900, டாப் லெவல் 26,000. அப்போ மார்க்கெட் இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா மொமெண்டம் அப்படிங்கிறது புட் சைடில் தான் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போது மார்க்கெட் ஃபாலோ ஆகிற மாதிரி இருந்தால் தான் மொமெண்டம் கிடைக்கும். இப்போ ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆக போகுது, அப்போ என்ன ஆகும்? மொமெண்டம் கிடைக்காது. ப்ரீமியம்லாம் அக்ரெசிவாக டிகே ஆகிற மாதிரி இருக்குது. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனாலையும் சென்செக்ஸ் ப்ரீமியம் ஹெவியாக டிகே இருக்கும். ஒருவேளை 26,000 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். இந்த ட்ரெண்ட் இருக்கிற சுச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் அண்ட் ட்ரெண்ட் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் MSCI ஃபுல் கன்வர்ஷன் என்ட்ரி பண்ணுங்கள்.